சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். இப்போ நம்ம அவத்தை சமன்மை பார்த்து முடிப்போம். சரி, நம்ம இப்போ அவத்தை சமன்மை பார்த்து முடிப்பு இப்போ என்ன செய்யணும்னா அயன் சமநிலை அடுத்த பகுதியாக பார்க்குறது. சரி, ரைட். இப்போ அயன் சமநிலை ஆரம்பிச்சு போவோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன செய்யுங்க, தொடர்ச்சியா பார்க்கறத கொண்டுதான் உங்களோட பாஸ்கெட் எப்படி செய்து கொள்ளலாம்ன்ற ஐடியா உங்களுக்கு செய்யணும். ஏறி முடிகிற தருவாயில பாஸ்கர் கேள்விகள் அவ்வளவுமே செய்யணும். அதை செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இந்த சமநிலையில போனால் ஏகவீத சமநிலை பல்லின சமநிலை செய்வாகும். ஏகவீத சமநிலை அந்த சமநிலையில இருக்கிற கூறுகள் எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரே பௌதிக நிலையில காணப்படும். காரணமா இந்த மாதிரி இருக்கும். -3 plus -2 இருக்கிறது. NH4 plus H plus plus OH minus. இந்த மாதிரி இதுல எல்லாருமே திரவணத்தையில காணப்படுறாங்க. அப்ப எப்படி இருக்கிற சமநிலைகளும் மேக சமநிலை சரியா வேற வேற பௌதிகத்தில சமநிலைகள் காணப்படுறாங்க. அதிக சமநிலை உதாரணமா calcium hydroxide. இன்னும் கரண்டி calcium 2 plus equation OH minus equation சரியா இந்த மாதிரி வேற இல்லாங்க வேறு ஒரு திண்மைகள் இப்படி வேறுபட்ட பௌதிகங்கள் சமநிலை கூட காணப்பட்ட பல்லின சமநிலை சரியா. இப்ப நம்ம பார்க்கணும் அமில மூலக்கொட்டையை பார்க்கணும். 3 வகையான அமில மூலக்கொட்டை. அதாவது ஆர்கினியஸ் பொருள் அது என்ன செய்யறாங்க சொன்னா ரசாயன சூத்திரத்துல செய்யறா அவர் ஹைட்ரஜனை கொண்டிருக்கிறார் அமிலம். அதே நேரம் மூலம் என்ன ரசாயன சூத்திரத்துல ஓஹ் மைனஸ் கொண்டிருக்கிறார் சரியா. ரைட். நீரூடகத்துல எக்ஸ்பிரஸ் கொடுத்தா அமிலம், நீரூடகத்துல ஓஹ் மைனஸ் கொடுத்தா அவரை மூலம் சொல்லுவோம் சரியா. பாருமா அமிலம் HCl கட்டணை எக்ஸ்பிரஸ் கொண்டிருக்காரு ஹைட்ரஜனை கொண்டிருக்காரு. அவர் நீரூடகத்துமே செய்யணும் எக்ஸ்பிரஸ் கொடுக்கணும். இது ஆல்கினியஸ் போடுறது சரியா. அவர் செய்வாரு நீரூடகத்துல OH minus கொடுப்பாரு. அப்ப இது ஆல்கினியஸ்ல கொள்ளுது சரியானே. இப்ப பார்ப்போம் புரோட்டான் குளோரின் கொள்ளுது. ரசாயன தாக்கம் வந்து புரோட்டனை வழங்குவது அமிலமாகும், புரோட்டனை ஏற்பது மூலமாகும். இவர்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இணை மூலம் இணை அமிலம் சரியா. இணை மூலம் இணை அமில பொருளையும் நீக்கிறது. அது எப்படி இணை மூலம் இணை அமில பொருள் அவர் சொல்றாரு. நீருக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நீர்கள் ரெண்டு பேர் ஆகும் இந்த மாதிரி H3O plus equation OH minus equation. இந்த திசையில பார்க்கக்குள்ள நாங்கள் எடுப்போம். இந்த அறிக்கை நாம் வந்து செய்யறாரு H2O இருந்தாரு H3O plus தான் மாறாரு. என்ன செஞ்சிருக்காரு ஒரு ஹைட்ரஜனை ஏற்றிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு செஞ்சு ஹைட்ரஜன் ஏற்கிறது மூலம் செல்றாரு. இவர் யாரா இருக்கிறவர் நீர் வந்து என்ன செய்யறாரு H+ ஏற்காது. ஆகவே அவர் மூலம் இந்த இருக்கிற நீர் மூலம் கூட என்ன செய்கிறாரு ஒரு H+ இழந்திருக்காரு. ஆகவே இவர் என்னது ஒரு அமிலம் சரிதானே விளங்குதா. அதே நேரம் அவர் சென்ற கருத்துப்படி இணை மூல இணை அப்படிங்கிறத சமநிலை நெறியோட மற்ற திசையில பாருங்க. அவர் என்ன செய்வார் ஒரு H+ இழந்து H2O மாறுறாரு. அப்படி என்றா இலத்திரனை இழக்கிறார், இலத்திரனை வளர்க்கிறார். அவர் யார் செல்வோம் அவர் அமிலம் செல்வோம். ஆகவே இவர் மற்ற திசையில வளர்கிறதால இவரை செல்வோம் இணை அமிலம். இவரை செல்வோம் இணை அமிலம். இணை அமிலம். அப்ப மத்தால் என்ன செய்யும் H+ ஏற்றிருப்பாரு. தரிக்கிறாலும் என்ன செய்வார் OH minus H+ ஏற்காது. ஆகவே அப்படிங்கிற என்னது இணை மூலம். இணை மூலம் சரியானே. அடுத்தது லூயிஸ் கோல். லூயிஸ் கோல் நமக்கு தெரியும் இலத்திரனை
ரசாயன பிணைப்பு தோன்றிய சோழ இலத்திரனை வழங்குவது மூலமாகவும் சோழ இலத்திரனை பெறுவது அப்படின்னப்பா. உதாரணத்துக்கு சொல்ல போனா இருக்கும் NH3 அவரோட செய்வாரு H+, அதோட சேர்ந்து NH4+ உருவாக்குறது. இந்த மாதிரி இப்போ செய்வாரு தனிச்சோழ இலத்திரனையா இருக்கு ஒரு குடுத்துவா இந்த பிணைப்பை உருவாக்குறாரு, சேர்ந்து உருவாக்குறாரு. ஆகவே பிணைப்பு ஜோடி இலத்திரனை வழங்குறாரு. வழங்குறாரு செய்வாரு. அதெல்லாம் சோர்ஸ் மூலம் சொல்லுது. வழங்குறவர் மூலம் பெற்றவர் என்னது சரி. இப்ப அமில மூலங்கள் செல்வோம் என்னது வண்ணமிலம். அமிலத வண்ணமிலம் எண்ணமிலம் சொல்லி ரெண்டாவது இருக்கும். வண்ணமிலம் தெரியும் கரைசல் நிலையில செய்வார். முற்றாக H+ வழங்குறவரை வண்ணமிலம் செல்வோம். பகுதி அளவுல அயனாக்கம் வளர்ந்து H+ கொடுக்கிறவர் மென்னமிலம் என்றும். அதே போல வன்மூலம் என்றவர் பகுதி அளவு முழுமையாக முற்றாக நீரோலகத்துல பிரிகை அடங்கி முற்றாக 100% OH- வழங்குகிறார் வன்மூலம். பகுதி அளவுல அயனாக்கம் அடங்கி OH- வழங்குறாள் சொல்லுவோம் மென்மூலம் சொல்லுவோம். சரியா நீப்பா வண்ணமில்லது உதாரணம் யாரும் HCl HNO3 சொல்லலாம். HCl HNO3 இந்த மாதிரி ஆக்களை சொல்லலாம். மென்னமில்லத்துக்கு CH3 COOH இந்த மாதிரி ஆக்களை சொல்லலாம். வன்மூலத்துக்கு NaOH KOH இந்த மாதிரி சொல்லலாம். மென்மூலத்துக்கு NH4 இந்த மாதிரி சொல்லலாம். சரி, அந்த நீர் அயனாக்கம் மற்றும் அயன்களுக்கு பார்க்கணும். சரியான பாருங்க, ரெண்டு நீர் மூலக்கூறுகள் இருக்கும். சரியான ரெண்டு நீர் மூலக்கூறுகளும் அயன் மறுபடி உருவாகுவாங்க. நீர் H3O+ ஆகும் OH- ஆகும் உருவாக்குவாங்க. ரைட். அப்ப இவருக்கு நான் செய்யணும்னா கேசி போவே இருக்கும். கேசி போவே இருக்கும். அப்ப என்ன பார்க்க விளைவுகள் வலுவேற்றிய கருத்தம் H3O++ விஷமானத்தில் வலுவேற்றிய கருத்தம் விஷமானத்தில் வலுவேற்றிய கருத்தம். அது கீழே தாங்கிகள் H2O சிவஞ்சலப்படுங்கள். ஆக அப்ப நான் என்ன செய்யறேன், நீர் மூலம் செய்வாரு. ரெண்டு பேரையும் ஒப்பட ஒரு பாதிப்புல நம்ம தண்ணி எடுத்து பார்க்க கொஞ்சம் செய்வாரு. OH- ஆகும் H3O+ மாறப்பாரு. உப்புடக்குள்ள என்ன செய்ய வர்ற அளவுல இருந்து கொஞ்சம் தான் மாற்றம் மிகக்குறையும் கொண்டே அதிகம் சேர்த்து. ஆகவே என்ன போறப்போது கேஸ் H2 சரிவுல பாதிக்கிறாங்க. அது என்ன வரப்போகுது H3O++ சரிவு. அதுக்கு OH- இதுல கேசியும் H2 வந்ததுக்கும் சேர்த்து ஒரு பாதிய புதுசா சேர்ப்போம். அதான் KW நீரின் அயன் இருக்கணும். ஆகவே அது யாருக்கு சமனடிப்பாங்க H3O+க்கும் அவங்க கம்பெனி படிக்கிறதுக்கும் OH- சமனடிப்பார். சரியா 25°C எடுத்தோம்னா 25°C எடுத்தோம்னா இந்த KW பெருமானம் எத்தனை இருக்குமெண்டா சரியாங்க. KW பெருமானம் வந்து 10⁻14 வர்க்கம் டெசிமீட்டர் -6 ஆகிட்டாரு. சரியானே. தூய நீர் எடுக்கப்பட்டா இப்ப நான் தூய நீர் எடுத்து பார்க்கிறேன். நான் அப்ப தூய நீர் இருக்குண்டா தூய நீருக்கு எப்படி இருக்கும் OH- அளவும் இருக்கிற H3O+ அளவுமே இருக்கு சமன் அடிப்பாங்க. ஆகவே நான் எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சமன் என்றா KW சமன் H3O+ வர்க்கம் எடுக்கிறது மேலாம் கிடைக்கிறது. ஆகவே இந்த KW பெருமானம் தெரியுங்க ரெண்டு பேரும் வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா என்ன சொல்றாங்க H3O+ சொல்றாரு. ஆகவே 10⁻14 வர்க்கம் டெசிமீட்டர் -6 சமன்
H3O plus H2O square பார்ப்போம். சரி, இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு வர்க்கமூலம் எடுத்துட்டா என்ன வரக்கூடாது. H3O plus H2O square 10 மறை 7 மூணு டெசிமீட்டர் -3 எவ்வளவு சரியா நீ அப்ப நம்ம தெரியும். அப்ப ரெண்டு பேர் பிரிகிறாங்க. ஒரு பிரிகை தாக்கம் நடக்கு. நீர் மூலக்கூறுன்றது என்ன செய்யறாரு, உதாரணமா ரெண்டு இடத்துல இதுல ஒரு நீர் மூலக்கூறு அப்படி இருக்கும், H பிளஸ் இருக்கும். ஒரு நீர் மூலக்கூறு இருந்தாலும் என்ன செய்யாது, H பிளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், பிரிஞ்சிருக்காது. பிரிகிற தாக்கம் இது ஒரு என்ன தாக்கம், ரெண்டு பேரை பிரிக்கிறதா என்ன செய்யணும், சக்தியை கொடுத்து பிரிக்கணும் பொதுவாக. ஆகவே பிரிக்கிற தாக்கத்தை மட்டும் என்ன செய்யப்படுவாங்க, அசமர்ப்ப தாக்கமா இருக்கும். ஆகவே டெல்டா H பிளஸ் அடிப்பாங்க. அப்ப நம்ம வெப்பநிலையை கூட்ட என்ன நடக்கும், தாக்கம் அசமர்ப்ப தாக்கத்துல திசையில நகரும். தெரியாது 25°C 10 மலை 14 அடித்தாருந்தா வெப்பநிலை கூட்ட என்ன நடக்கும், ஒரு அளவு கூட பாரு. ஆகவே 80°C பார்த்தோம்னா 80°C பார்த்தோம்னா KW பெருமானம் 10 மறை 12 சரியானே, 10 மறை 12 வரைக்கும் டெசிமீட்டர் -6 மாறும். ஆகவே 80°C H பிளஸ் அளவு என்ன ஆகுது, H பிளஸ் அளவு H3O பிளஸ் அளவு என்ன ஆகுது. இந்த மாதிரி இந்த போட்டோ எடுத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, 10 மறை 6 டெசிமீட்டர் -3 எவ்வளவு சரியானே விளங்கிச்சோ. pH என்றதை பார்க்கணும். சரியானே pH என்றதை பார்க்கணும். pH என்ன, power of hydrogen hydrogen சரியானே. pH சமன்பாடு என்னது, pH சமன்பாடு pH சமன் -log H3O plus H plus டெசிமீட்டர் -3 சரியா, தான் pH சமன்பாடு. சரி, பாருங்க தமிழ் சொல்றா சொல்லுவோம். pH என்னது, H3O plus அயன் செறிவின் எதிர்மடக்கை பெருமானம். சரிங்களே, எதிர்மடக்கை பெருமானம், மடக்கை பெருமானத்தை எதிர்மடக்கை பெருமானம். சரிதானே, உதாரணத்துக்கு செய்து பார்ப்போம். சரியானே, 25°C 25°C பார்ப்போம். 25°C நம்ம சொந்தம் என்னது, H3O plus அளவு H3O plus அளவு 10 மறை 7 3 டெசிமீட்டர் -3 வந்துச்சு. ஆகவே நான் அவரை pH மாற்றி பார்ப்போம். அவரை pH மாற்றி பார்த்தா என்ன வரக்கூடாது, எனக்கு தெரியும் pH -log H3O plus -3 டெசிமீட்டர் -3 அழகி விட்டு பார்த்துக்காங்க. -log யாருக்கு பார்க்கணும்னா 10 மறை 7 10 மறை 7 பார்த்தாலும் -7 தரவே ஒரு -7 தருது. ஆகவே -7 -7 பெருமாட்டில் pH. அதே போல 80°C பார்த்தோம்னா 80°C பார்த்தோம்னா H3O plus அளவு எவ்வளோ, செறிவு எவ்வளோ, H3O plus 10 மறை 6 3 டெசிமீட்டர் -3. ஆகவே நான் pH வரப்போது pH 7 -log H3O plus H plus அழகு 3 டெசிமீட்டர் -3. ஆகவே எனக்கு வரப்போகுது -log அழகு 10 மறை 6 3 டெசிமீட்டர் -3. சரியா, அழகு 3 டெசிமீட்டர் -3 3 டெசிமீட்டர் -3 தான் இருக்குவாங்க, கேன்சல் ஆகிடுவாங்க. 10 மறை 6 மறை 6 ஆகவே -6 சேர்ந்தா 6 pH 6. சரியா,
அப்போ உதாரணத்துக்கு இந்த பாராக பிஹெச்சை கண்டுபாகும். அப்போ அமில கரைசல் பிஹெச்சை காணும். அமில கரைசல்களுக்கு உதாரணம் சென்று பார்க்கும். சரியான அமில கரைசல்களுக்கு பிஹெச்சை கண்டுபாகும். உதாரணமா முதலாவது 0.1 செறிவு இருக்கிற HCl. ஆகவே எனக்கு தெரியும் HCl பிரிஞ்சா எப்படி வருவாரு? HCl பிரிஞ்சா என்ன வருவாரு? ஒரு வண்ணமிகள். ஆகவே H++ ஆகும், Cl - H+ ஆகும் வரும். ஆகவே இவர் என்ன செறிவு வரப்போதோ அதே செறிவுதான் இவரையும் வரப்பாரு. ஆகவே நான் செய்வோம் pH காணும். pH -log H3O plus H+. சரியா பாருங்க, எனக்கு வரப்போது என்னது 0.1 நான் அவரை மாத்தினேன் வருவாரு 10 மறை ஒன்றுனே. ஆகவே -log 10 மறை 1. ஆகவே -1 ஒன்று போதுன்னா 1. சரியானே மிச்சம் பேசிக்கா செஞ்சு போறேன். சரியானே போனோம்னா செஞ்சு போறேன். இப்ப பாருங்க 0.0 எம் செறிவு HCl இருக்கும். ரெண்டு போறோம் நம்ம. சரியானே ஆகவே இவர் என்ன செறிவு வரப்போ அதான் H+ வரப்போகுது. இதை மாத்தினோம்னா வரப்போது H+ செறிவு 10 மறை 2. ஆகவே pH கோவையில போட்டுன்னா என்ன வரக்கூடாது? pH கோவையில போட்டா pH -log H3O plus H+. சரியானே செறிவு 3.3. சரி அப்ப எனக்கு -log 10 மறை 2. 10 மறை 2 போனோம்னா மறை 2 மைனஸ் போயிட்டு 2. சரியானே கரைசல் தான் இது இதுல அடுத்தது பாருங்க. அடுத்தது அப்ப மூன்றாவது ஆட்டம் 25 பாகை செல்சியஸ்ல 10 மறை 9 (3/10⁻³ கரைசல். அப்ப இதை பாருங்க, இதுல நம்ம கருதணும் எப்படி என்ன இப்ப 25 பாகை செல்சியஸ் சென்றிருக்கா 10 மறை 9 என்னது எக்வஸ் என்றால் இதுக்குள்ள நீர் மிதிக்காத HCl மிதிக்காது. HCl பிரிஞ்சாலும் எப்படி போவாரு? H+ ஆகும், Cl - H+ ஆகும் போறோம். 10 மறை 9 செய்வோம். 10 மறை 9 (3/10⁻³ சரிவாரு. 25 பாகை செல்சியஸ்ல என்ன இருப்பாரு? நீர் மிதிப்பாரு. நீர் எடுத்தோம்னா வருவாரு இந்த மாதிரி வரக்கூடாது. சமநிலையில இந்த மாதிரி வரக்கூடாது. என்னது H3O plus H+ plus OH minus H+. அப்ப இதுல பாருங்க, நீர்ல 25 பாகை செல்சியஸ் சொன்ன மாதிரி தெரியும் pH 7. அப்படி என்ற 10 மறை 7 (3/10⁻³ ஏன் நம்ம இந்த இடத்துக்கு நீரை கருதலாம் சொன்னா 10 மறை 1ன்றது 10 மறை 7 விட மிச்சம் பெரிய ஒரு பெருமானம். என்ன 10 மறை 1 10 மறை 7 பார்க்க என்னது 10 மறை 1ன்றது 10 மறை 7 பார்க்க மிச்சம் ஒரு பெருமானம் கூடினது. இதே போல 2ன்றதும் கூடி. ஆனா இங்க தான் தெரிய 10 மறை 9 10 மறை 9ன்றதுல அதை பார்க்க நினைப்பாரு வெப்ப சமநிலை இருக்கு, இவரையும் இருக்கு H+. ஆகவே ஆகுடைக்கப்புறம் யாரு நீரை இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிட்டோம், இறக்கிறது மாட்டோம் 10 மறை 9 பார்க்க 10 மறை 7 கூட. ஆகவே நீர சமநிலையை தான் நம்ம கருது. இந்த கரைசலுக்கு வர வழியில மிச்சம் குறைய. ஆகவே நீர் கரைசல் போகும். சரியா ஆகவே அப்ப இந்த இடத்துல என்ன போடுறது pH 7 -3O plus H+ சரி 3/10⁻³. ஆகவே நான் என்ன போடுறது -log 10 -7 -7 போடுறதுன்னா pH என்ன வரப்பாரு 7 வரப்பாரு. சரியான இந்த இடத்துல என்ன செஞ்சுப்போம், இந்த இடத்துல ஒரு நோட் ஒண்ணு போடுவோம். பாருங்க இந்த மாதிரி வரப்போகல. இந்த மாதிரி வரப்போகல. சரி இந்த நோட் நமக்கு அமிலம் அல்லது மூலத்தினால் வழங்கப்படும் H+ சரி
நிலத்துல இருந்தா எச் பிளஸ் கொடுக்கும், மூலமா தான் ஓஹெச் மைனஸ் கொடுக்கும். அது கொடுக்குற செறிவு நீரின் அயனாக்கத்தின் மூலம் பெறப்படும் அந்த ஹெச் பிளஸ் அல்லது ஓஹெச் மைனஸ் அயன் செறிவிலும் பார்க்க குறைவாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்ன செய்வாரு, -25°C நீர்ல -7 வருவாரு, அதை பார்க்க குறைவா இருக்காரு. -9 தான் அவர் கொடுக்காரு. செறிவிலும் குறைவாக இருக்கும் பொழுது நீரின் அயனாக்கமே என்ன செய்வோம், அந்த பிஹெச் அல்லது பிஓஹெச் நம்ம கரெக்டா கொடுக்கும். சரியான இல்லை. அடுத்த நோட் 2 அப்ப நாங்கள் இதுல H3O பிளஸ் அயன செறிவும் OH மைனஸ் அயன செறிவோட பெருக்கமையான தராது. நான் ஏற்கனவே நேரத்தோட அந்த சமன்பாடு நிறுவனத்தில் எடுத்துட்டாரு. இருக்குது H3O பிளஸ் அயன செறிவு, அடுத்தது OH மைனஸ் அயன செறிவு. ரெண்டு பேர செறிவும் யாரும் தராது, KW தராது. அப்ப நான் இதுல வந்து எடுப்பேன். எல்லாருக்குமே என்ன செய்வோம், லொக்கால போடுவோம். மைனஸ் லோக் எல்லாருக்குமே பண்ணிடுவோம். மைனஸ் லோக் எட் பண்ணிப்பட்டா வருது, பெருக்கப்பட்டா என்ன செய்யும், லோக்கு வரத கூடுபடுவாங்க. மைனஸ் லோக் H3O பிளஸ் M பிளஸ் அடுத்தது மைனஸ் லோக் OH minus O plus யார் வரக்கூடாது, மைனஸ் log KW. சரியா, இந்த மாதிரி இருப்பாங்க. ஆக இதுல இருந்து நான் சொல்லுவோம் மைனஸ் log H3O plus சொல்றது என்னன்னு சொல்லுவோம், PH ஆகும். சரியா, PH ஆகும். மைனஸ் log OH மைனஸ் சொல்லுவோம் POH. அப்ப இவர் என்ன செய்வோம்னா PKW. இதுல இருந்து நான் செல்ல என்ன சொல்லுவேன், PH plus POH சமம் PKW. சரியா? ஆகவே இப்போ பார்க்க 25°C எடுக்கும். 25°C எடுத்தா இவர்கள் பாரு pH வந்து தூய நீருக்கு 25°C எடுத்தா H plus சரியும் OH மைனஸ் சரியும் சமன். இவரையும் மைனஸ் இவரை மைனஸ் வர்ற 10 மாதிரி 14. மைனஸ் ஏறுனா இவர் PH ஏறு, POH அதுவும் ஏறும். PKW சரியா? அப்ப எனக்கு தெரியும். இப்ப என்ன செய்யணும், இந்த pH பெருமானம் தெரியுது. pH 7 வந்துட்டு என்னது, நடுநிலை அடிப்பாரு. 7 விட கூடினா pH என்ன செய்யும், மாறுபடையது. எதுல எது வரையும் 1 தொடக்கம் 7 வரைக்கும், திரும்பி 7ல வந்து 14 வரைக்கும் மாறிடுவேன். அதாவது 6 எப்படி வரக்கூடாது, H3O plus சரிவும் OH மைனஸ் சரி நீர் இருக்கிறது வேணும். ரெண்டு பேரும் சமனா இருக்குமெண்டா pH பெற்றிருக்காரு, pH 7 அடிப்பாரு. சரி, அடுத்தது H3O plus சரிவும் OH மைனஸ் சரிவு பார்க்க கூட இருக்குண்டா பவர் என்ன செய்வாரு, pH பெருமானம் 7ஓட குறையிருப்பார். சரி, என்ன செய்வாரு, 7ஓட குறையிருப்பார். அதே நேரம் OH மைனஸ் சரிவு H3O plus கூட இருக்குமெண்டா அவன் செய்வார். அப்ப அவர் மூலக்கரைசல் என்ன செய்யும், pH 7 பார்க்க கூட இருப்பார். சரியா? என்ன செய்யணும்னா pH கணிக்கிற சம்பந்தமா பார்ப்போம். சரியா? என்ன செய்யறாங்க, அடிக்கலாம் pH கணித்தல் எப்படி ஆகும். பாருங்க, முதலாவது pH கணித்தல் சம்பந்தமா பார்ப்போம். முதலாவது காரணங்க pH வந்துட்டு 0.3 டிஎம் H2SO4 கரைசல். எனக்கு தெரியும் H2SO4 பிரிஞ்சா எப்படி வருவாரு, H2SO4 பிரிஞ்சா எப்படி வருவாரு,
2 3 h plus equal செய்யும். அது s of 4 2 minus equal செய்யும் வருவார். சரியானே? ரைட். இவர சரி வந்து சைபர் தசம் 3 ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு என்ன சைபர் தசம் இவருக்கு பண்ணணும். சைபர் தசம் 6 இந்த தர ஆகவே pH கேட்டா என்னது pH 7 minus 12 h3o plus equals என்ன? 1 decimeter minus 3. சரி. ஆகவே என்ன எழுதணும்? minus log சைபர் தசம் 6 சென்ட் எப்படி எழுதலாம்? 6 கரை 10 மறை 1. சரியானே? 6 கரை 10 மறை 1 எழுதி ஞானமுறை குறிப்பிட்டுள்ள. இப்ப நான் செய்ய போறேன். இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த ரெண்டாவடைக்கு இந்த ரெண்டாவடைக்கு லோகோக்குள்ள வந்தாரு ஓயில படிச்சதுதான். ஆகவே லோகோ கொஞ்சம் திருப்பி வருதா பாத்துங்க. சரியானே? வடக்காட்டவனை போய் பார்க்க கொஞ்சம் திருப்பி வருதா பாத்துங்க. நான் கேட்கிற சரி இது போவேன். ஆகவே எப்படி இருக்கிறாரு? மைனஸ் லோக் 6 பெருக்குப்பட்டா என்ன செய்யும்? கூட்டுப்படும் தானே. பெருக்குப்பட்டா கூட்டுப்படும். அப்போ சேர்த்து எனக்கு வருது மைனஸ் லோக் 10 மறை 1. எனக்கு தெரியும் 10 மறை 1 சென்ட் சொல்றாரு 1 மைனஸ் மைனஸ் பெருக்குப்பட்டா 1. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய என்ன? லோக் 6 பெருமானத்தை பார்க்கணும். லோக் 6 பெருமானம் எனக்கு வராது. வடக்கட்டவனை பார்க்கக்கூட சைபர் தசம் வராது மைனஸ் சைபர் தசம் 7.782 வரும். ஆகவே 1ல இருந்து சைபர் தசம் 7.782 போனா வரப்போறது சைபர் தசம் 2.2 pH என்ன? சைபர் தசம் 2.2 சரியானே? சரியானே? ரெண்டாவது சைபர் தசம் சைபர் 2.5 சரி இருக்கிற பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசல்ற pH காணும். சரியானே? ரைட். இப்ப பாருங்க பேரியம் ஹைட்ரோக்சைடு எப்படி பிரிவாரு? இந்த மாதிரி பிரிவாரு. பேரியம் ஹைட்ரோக்சைடு எப்படி பிரிவாரு? இந்த மாதிரி பிரிவாரு. ஒன் கரைசல் பேரியம் 1 மூலம் அந்த பேரியம் 2+ ஆகும். 2 OH மைனஸ் equals ஆகும் பிரிவார். சரியானே? ரைட். அப்ப இவர சரி வந்துட்டு அவன் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு 2.5 எப்படி வர 10 மறை 2 10 மறை 2 2.5 10 மறை 2 இவரும் 2.5 10 மறை 2. அப்ப இவர 2 மடங்கு 5 10 மறை 2 மட்டும் வரும். சரியானே? ரைட். ஆகவே இப்ப நான் என்ன செய்யணும்? OH மைனஸ் தான். ஆகவே POH தான். POH சமையல் மைனஸ் லோக் OH minus equals செறிவு முழுக்க டெசிமீட்டர் மைனஸ் 3. சரியானே? ஆகவே எனக்கு என்ன சொல்றாரு? மைனஸ் லோக் பெருமானம் 5/10 மறை 2. ஆகவே அதை உடைச்சாப்புல உடைக்கிறது எப்படி உடைப்பேன்? மைனஸ் லோக் கூட்டுப்பாட பெருக்குப்பாட்டா கூட்டுப்படும். ஆகவே 10 மறை 2 பிளஸ் மைனஸ் லோக் 5 வரப்பாரு. எனக்கு மைனஸ் 2 மைனஸ் போனா 2 பிளஸ் எனக்கு என்ன வரும்? மைனஸ் லோக் 5 வருமானம். அப்ப லோக் 5 வருமானத்தை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் சைபர் தசம் 6.990 என்று வரும். ஆகவே எனக்கு இதுல பெருமானம் என்ன வரும்? 2.301 வரும். எனக்கு நான் எடுத்த பெருமானம் POH பெருமானம். எனக்கு கேட்டது pH. நான் எனக்கு தெரியும் pH POH கூட்டுத்தொகை எவ்வளவு? 14. ஆகவே நான் சொல்றோம் pH plus POH சமம் KW. வருமானம் வந்து 25/6 நிகழ்ச்சிதான். வந்து pH வந்து POH வந்து 1.3 KW 14 தான். pH எவ்வளவு? ஒரு அங்கால கழிச்சிருங்க. கழிச்சிருந்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 14 1.3 இதை கழிச்ச வார பெருமானம் 12.690. சரியானே? அப்ப செய்வோம். நீ அடுத்த கேள்வியில பார்ப்போம். அப்ப இங்க என்ன செய்வோம்? கொஞ்சம் குறிக்க அப்படின்னா பார்ப்போம். விளங்கிட்டு தான் எப்படி செய்யறாங்க. 3வது பாருங்க. அப்போ 3வது பாருங்க. 3வது கேள்வி 0.05 HCl கரைசல் வருது. இவர கேள்வி என்னன்னா அப்ப HCl என்ன சரிவோ அதுதான் H+ சரிவோ. ஆகவே நான் pH போட்டா மைனஸ் லோக்
H3O plus aqueous aqueous மூல் பை டெசிமீட்டர் மைனஸ் 3. ஆகவே மைனஸ் log வெளியில நான் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு 5/10 மறைகண்டு இவனை யாருக்கு H plus சரி C plus H plus சரி ஆகவே எனக்கு வரப்போது 5/10 மறைகண்டு நாடுகள் 10 ரெண்டா உடைக்கலும் உடைச்சா மைனஸ் log 10 மறைகண்டு பிளஸ் மைனஸ் log 5 10 மறைகண்டு மைனஸ் வந்து எனக்கு வரப்போது 2 மைனஸ் log 5 அப்ப log 5 பெருமானத்தை பார்த்தா எனக்கு 0.690 2 மைனஸ் 0.690 ஆக எனக்கு பெருமானம் என்ன வருவாரு 1.3010 சரியானே ரைட் அடுத்தது மூணாவது சரி அடுத்த நாலாவது என்னது கரைசல் வந்து -0.093 சரி இருக்கிற HNO3 கரைசல் HNO3 aqueous. ஆகவே நான் இங்க வர காரணம் எப்படி காணும் அப்ப HNO3 என்ன சரிவோ அதே சரிதான் H plus எடுக்கப்படுறாங்க சமம் ஒன்று மட்டும் தெரிஞ்சாங்கன்னா ஆகவே நான் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு 9.3 மறை 2 H plus சரி பிஹெச்சுக்குரிய கோவில போட்டுங்க pH சமன் மைனஸ் log H3O plus aqueous அவரு சரி அவன் 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 ரைட் இப்போ மைனஸ் log எவ்வளோ வருது மைனஸ் log 9.3 மறை 2 ஆகவே 10 மறை 2 வந்தால் நமக்கு 2 மைனஸ் log 9.3 அப்போ 9.3 log பார்த்தீங்கன்னா என்ன வராது 0.965 ஆகவே கம்ப்யூட்டர்ல எனக்கு pH வந்து 9.035 வராது சரியானே ரைட் அடுத்தது அஞ்சாவது பாருங்க 0.00032 சரி இருக்கிற H2SO4 கரைசலை பார்க்கும் H2SO4 அப்ப H2SO4 கரைசலை பார்க்க 2 மடங்கு H plus இங்க வருவாரு ஆகவே நான் விஞ்ஞான முறை குறிப்பிட்டு 3.2 வரை 3 தானது தண்ணி 10 மறை 10 மறை தான் H2SO4 ஆனா இதுல இருக்கிற ஹைட்ரஜன் எத்தனை வருவாரு அதை போல 2 மடங்கு என்ன ஆகவே எனக்கு வரப்போது 6.4 வரை 10 மறை முடியும் அதான் ஹைட்ரஜன் சரி ஆகவே pH பார்த்தீங்கன்னா மைனஸ் log H3O plus aqueous டெசிமீட்டர் மைனஸ் 3 சரி ஆகவே என்ன எழுதுவது மைனஸ் log நான் பார்க்க வேண்டியது 6.4 வரை 10 மறை 3 ஆகவே 10 மறை 3 முன்னுக்கு வந்தாங்கன்னா 3 மைனஸ் என்ன 3 மைனஸ் log 6.4 ஆகவே 6.4க்கு எனக்கு என்ன வருவாரு log பெருமானம் 0.8062 இதுல இருந்து எனக்கு வரப்போற pH வந்து pH வந்து 3ல இருந்து 0.80 2 கழிச்சோன்னா 2.193 வரும் சரியா ரைட் இப்ப என்ன செய்வோம் சொன்னா இவ்வளவு நேரம் சரிவு தெரிஞ்சு pH பார்த்தோம் pH தந்தா எப்படி சரிவா பார்க்கறது ஆகும் சரியான என்ன செய்ய வேண்டியது அண்டிலோட் பார்க்கறது தெரிய வேண்டியது சரியானே இப்ப பாருங்க pH சமன் 3 இருக்கிறாலே காணும் pH சமன் 3 இருக்கிறாலே H3O plus சரிவா காணும் H3O plus சரிவா காணும் சரியா pH சமன் 3 அப்புறம் தெரியும் என்னது pH சமன் மைனஸ் log H3O plus aqueous சரிவோ 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 சரியானே ரைட் pH சமன் 3 மைனஸ் log வேற பெருமானம் எனக்கு என்ன கண்டிக்கணும் H3O plus 3 சொன்னா இந்த 10 மறை 3 இருந்தா தானே வந்துருக்கு -3 போயிருந்தா போயிருக்கு கேன்சல் ஆகிருப்பாரு -3 மைனஸ் வந்திருந்தா என்ன வந்திருப்பாரு 3 இருக்கணும் ஆகவே நான் சொல்லுவோம் H3O plus சரி என்ன வந்திருக்கணும் எனக்கு 10 மறை 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 வந்திருக்கணும் சரியா ரைட் ரெண்டாவது பார்ப்போம் pH எனக்கு ஒரு பெருமானத்துல வரும் இப்படி இந்த மாதிரி ஒரு பெருமானத்துல வரும் pH சமன்
6.49 வரும். இவருக்கு எப்படி காணுவா? சரியா? நீ இரண்டு நாளுக்கும் அதே போக திருப்பி எழுதுறேன். px சமன் மைனஸ் log h3o plus x என்ன x மூணு டெசிமீட்டர் மைனஸ் 3. இதுல இருந்து நான் சொல்லுவேன் pH எனக்கு 6.49 வருது. அப்ப நான் காண வேண்டியது மைனஸ் log h3o plus என்ன. இப்ப லொக்க இஞ்சால கொண்டு போனோம்னா ஆன்டி லோக்காம இருப்பாரு. இவரை பாக்குறதுக்கு லேசான வேலை என்ன, இவரு அப்ப 6.495 அவருக்கு அடுத்த முழுவெண் என்னன்னு பாக்குறேன். 6.495 அவரோட முழுவெண் எவ்வளவு? 7. அந்த 7 வந்து என்ன செய்யும் சொன்னா, 7 முழுவெண்ணா 10⁻7 சரி போட்டுருக்கும். சரியா? 10⁻7 போட்டுருக்கும். சரியா? அதாவது முழுவெண் என்று பாக்குறேன், அந்த முழுவெண்ண போட்டுட்டேன். ஆகவே வரப்போற விலைக்கு 10⁻7 வரணும். லேசான மேலே சரியான இப்ப என்ன செய்யப்பட்டா 6.495 7 வந்து கழிச்சுடுது. கழிச்சுட்டு எனக்கு என்ன வருவாரு? 10ல் 5 போச்சுன்னா 5, 9 9 போச்சுன்னா 0, 9ல் 4 போச்சுன்னா 5, 6 4 போச்சுன்னா 0. அப்ப நான் பார்க்க வேண்டியது 0.505 பார்த்தேன்னா சரி. அப்ப 505 பார்க்கக்குள்ள எனக்கு என்ன வர பெருமானம் 5.05 பார்த்தேன் சொன்னா எனக்கு வரப்போகுது. எனக்கு வர பெருமானம் 3.199 வரை 10⁻7. நான் பார்த்தது என்னது எத்தனையோ பிளஸ் சரி. எனக்கு வரப்போது என்னது என்டிலோக் 6.49 பார்க்கணும். அது பார்க்கறதா என்ன செய்வேன் உதாரணத்துக்கு இந்த சோடான பார்க்கணும். சோடான எனக்கு என்ன வர்றது 0.505 என்ன வரான்னு பார்த்தேன். 3.1 ஆசையே நான் போடுவேன். 3.1 10⁻7 மூணு டெசிமீட்டர் மைனஸ் 3 புரிஞ்சுதா? ரைட். அமில கரிசத்தை மட்டும் பார்த்துட்டு இப்ப பார்ப்போம். கார கரிசலோட pH காண்றதை பார்ப்போம். கார கரிசலோட pH பார்ப்போம். உதாரணத்துக்கு 0.005 சரி விடுகிறது. சரியா? 0.005 சரி விடுகிற கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் கருது. எனக்கு எப்படி வரக்கூடாது? கால்சியம் பிரிஞ்சு கால்சியம் ஹைட்ரோக்சைடு பிரிஞ்சுன்னே வரக்கூடாது. கால்சியம் 2+ ஆகும். OH மைனஸ் 2 OH மைனஸ் வரக்கூடாது. சரி. அப்ப இதுல எனக்கு வர விஞ்ஞான முறை குறிப்பீடு தெரிஞ்சுன்னா 3 அங்கீகார 10⁻3 சரிவுல இவர் வராது. ஆகவே இவர் என்ன வருவார்? 10 தர 10⁻3. ஆக நான் என்ன எழுதலாம்? 10 தர 10⁻3 10⁻2 10⁻2 சரி இவ்வளவு வராது. ஆகவே இவர கோவை என்ன வரும்? OH பார்க்க. ஆகவே மைனஸ் லோட் OH மைனஸ் L பிளஸ் 3 டெசிமீட்டர் மைனஸ் 3. ஆகவே எனக்கு என்ன மைனஸ் 10⁻2 ஆகவே என்ன pH வந்துட்டு 2 pOH 2. ஆகவே 2 பேர கூட்டுத்தொகை pH-லையும் pOH-லையும் கூட்டுத்தொகை எவ்வளோ? 14. 4 வந்து pH பிளஸ் 25°C pH பிளஸ் pOH 2 பேரையும் கூட்டுத்தொகை எவ்வளோ? 14. இதுல எனக்கு pOH 2 சொன்னா pH என்ன இருக்காரு? ஆகவே pH வந்து pH 12. சரியானே? ரைட். அப்ப நோட் ஒன்று போடுவோம். சரி பாருங்க. 25°C சைபர்காசம் ஒரியம் சரிவுக்கு HCl எடுப்போம். ஆகவே ஒரியம் சரிவு ஒரியம் சரிவுக்கு HClனா அவரை pH எவ்வளோ? அவரை pH வந்து 1. இப்படி அவர் என்ன செய்யணும் சொன்னா முடிவிலி 5 உட்படுத்தும். முடிவிலி 5 உட்படுத்தக்குள்ள அவங்க செறிவு என்ன செஞ்சுட்டு போகும்? செறிவு குறைஞ்சிக்கிட்டே போவார். 10⁻1 2 3 4 5 10⁻6 7 தான் செய்வாரு. அப்படி இன்னும் 5 உட்படுத்திட்டு போகக்கூடாது அவரோட pH. ஆகவே H+ செறிவுட H+
இந்த செறிவு குறையும் என்றா என்னோட பிஹெச் வந்து அதிகரிச்சு வரணும். ஆகவே பிஹெச் வந்து ஒன்றுல இருந்து என்ன செய்வார், ஐதாக்க இந்த மாதிரி குறைஞ்சிட்டு போகிறார். கட்டத்துல போகக்கூடாது. 10 தாண்டக்கூடாது. 10 தாண்டி 10 10 இப்படி தாண்டிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம யாரை கருதுவோம், நீர் அயனாக்கிறத மட்டும் தான் கருதுவோம். நீர் அயனாக்கிறத கருதினோம்னா அவருடைய பிஹெச்சோட -7. ஆகவே 10 வரைக்குமே என்ன செய்வார், அவரோட பிஹெச் அதிகரிச்சு போகும். 10 வந்ததுக்கு பிறகு அதுக்கு நம்ம என்ன செய்வோம், நீரை தான் கருதுவோம். ஆகவே நீர் பிஹெச் அதுக்கப்புறம் மாறாமல். அதே போலதான் NaOH கரைசல் எடுக்கும். சைபர் கடிச்சீங்கன்னா அவரோட POH உண்டு. ஆகவே பிஹெச் வந்து என்ன அடிப்பாரு, 13 வருவார். 13ல இருந்து இனி நம்ம சரி ஐதாக்க என்ன பாரு, அவரோட பிஹெச் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வந்து -7 தாண்டி குறைய போகல. நம்ம இனி என்னத்தை கருதுவோம், இனி வந்து நீர் ஐதாக்கத்தை மட்டும்தான் கருதுவோம். அப்ப நீர் ஐதாக்கத்தை கருதுவோம் 10 ஆகவே 7 மாறாமல் இருக்க வருகிறோம். சரியா? இப்போ பாருங்க, ஒரு கேள்வி வந்து செய்வார். pH 12.30 pH 12.30 பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசலின் 5 சென்டிமீட்டர் கனவு எடுக்கப்பட்டு 100 சென்டிமீட்டர் கணத்திற்கு ஐதாக்கப்பட்டால் விளைவு கரைசலின் pH. சரி, இப்ப நான் பார்ப்போம். pH தந்திருக்காங்க, தெரியும் பேரியம் ஹைட்ரோக்சைடு தந்திருக்கான். ஆக இவர் என்ன செய்வாரு, இந்த மாதிரி பிரியப்படுறாரு. எப்படி பிரியப்படுறாரு, பேரியம் 2+ ஆகும் அல்லது OH- ஆகும் பிரிவாரு. இந்த மாதிரி பிரிக்கப்படுறாரு. இப்போ நான் எடுக்கேன், எனக்கு தெரியும் pH + POH வந்து என்ன, pKW சமம். 25°C எடுத்தேன்னு சொன்னா pH 12.30 + POH pKW பெருமானம் 14. இதுல இருந்து நான் POH முதல்ல சொல்லிடலாம். அந்த POH எனக்கு இதுல வந்து என்ன வருவாரு, 1.699 சரி வரப்போறாரு. சரிதானே? ஆகவே நான் எடுப்பேன். இப்ப POH பெருமானம் தெரிஞ்சாங்க செய்யணும். POH சமன் -log OH - aqueous mol/decimeter -3. சரியானே? விளையாட்டு. ஆகவே நான் எடுக்கிறேன். இப்ப என்ன செய்யணும், 1.699 சமன் -log OH-. சரி, ஆகவே நான் OH- என்ன செய்வோம், செல்வர் காண்றதுக்கு 20log 1.699 பார்க்கணும். இப்ப நான் இப்ப நேரத்துல பார்த்து காட்டின மெத்தட்ல பார்த்தா எப்படி வரும், அப்ப அதை காண்றதுக்கு 1.699 இருக்காது. அப்ப என்ன செய்யணும், அடுத்த முழு எண். ஆகவே 2ல இருந்து என்ன செய்வோம், 1.699 கழிப்பேன். பாரம் விடைக்கு என்ன செய்வோம், 2 போடுறேன்னா 10 இங்க போட்டுருவேன். ஆகவே பாரம் விடை உழவு 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. ஆகவே 0.001 பார்க்கணும். நான் 0.01 பார்த்தேன், எனக்கு வாரம் 0.01 பார்த்தேன்னு சொன்னா 2 வரும். அப்ப 2 தர 10 மறைகிறது. ஆகவே OH- அளவு எனக்கு 2 வர 10 மறை 2 mol/decimeter -3 வர. இப்ப என்ன கேட்கலாம், OH- அளவு கண்டிப்பா. இப்ப என்ன கேட்கலாம், OH- மூல் மாற போறேன். இப்ப இருந்தால 5 சென்டிமீட்டர் கணமா இருந்தது. இப்ப என்ன செய்ய போறேன், நான் இந்த மாதிரி 100 சென்டிமீட்டர் கணத்துல போட போறேன். புதுசா நான் OH- மூளை போனது போடையும் இல்லை, வெளியே எடுக்கையும் இல்லை. அப்ப மூல் மாறல. ஆகவே நான் எடுப்பேன் C1 B1 7 C2 B2 வரப்பேன். இவர மூல ஆரம்பத்துல இருந்து எங்க 5 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தது 2 தர 10 மறை 2 தர 10 மறை 2. சரி, அழகு போடல, நீங்க அழகு போடல, எம்முண்டே போட்டு போறேன். கனவளவு 5 சென்டிமீட்டர் கணம். சரிதானே? ஆகவே
புதிதாவார செறிவு செஞ்சாலும் C2 என்ற விதம் கனவுல ஒரு 100 சென்டிமீட்டர் காணும். அழகாக சுருக்கேடும். ஆகவே நான் சுருக்கினா 2 10. அப்ப 10 சுருக்கினா இங்க 10 வருவார். ஆகவே எனக்கு என்ன வரும்? C2 சமன் 10 மறை 3 மூல் பெர் டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே இந்த கரைசல் OH மைனஸ் செறிவு எவ்வளவு? 10 மறை 3 என்ன? OH மைனஸ் செறிவு புதிய கரைசல்ல 10 மறை 3 மூல் பெர் டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே இவர் POH என்ன தொடர்புறாரு? மைனஸ் ஸ்லோப் OH மைனஸ் செறிவு OH மைனஸ் செறிவு. ஆகவே எனக்கு 10 மறை 3 மைனஸ் ஸ்லோப் 10 மறை 3. ஆகவே 3 வராது POH பெருமானம். ஆகவே pH என்ன தொடர்புறாரு? ஆகவே pH என்ன தொடர்புறாரு? எனக்கு 14 pH பிளஸ் POH 14. இவர் OH வந்து 3 pH எத்தனை? pH வந்து